வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகுது, அவர்களுடைய நல்பண்புகள் என்னென்ன, அது மட்டும் அல்லாமல் கிரகநிலை மாற்றங்கள் எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஜாதக ரீதியான எந்த ஒரு சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்க நீங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். அவர்கள் அதற்குண்டான பதில்களும் தருவார்கள். மேலும் ஆன்மீக தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள். அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அறிவாற்றலும் திறமையும் நிறைந்த தனுசு ராசியினருக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, அடுத்த 15 நாட்கள் 7 நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனைத்து விதமான பாக்கிய பலன்களும் உங்களை தேடி வரக்கூடிய நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு விளங்குதுங்க. அது மட்டுமல்ல, நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத தனுசு ராசி அன்பர்களுக்கு நான் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். குருவின் சஞ்சார பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் முழுவதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல அதிபதியான குரு பஞ்சமம் ஸ்தானத்தில் நின்று உங்களை ராசியை பார்ப்பதனால் உங்களுக்கு அமோகமான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாகும் இந்த மாதம் உங்களுக்கு திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் இந்த மாதம் முழுவதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னம்பிக்கையும் தைரியம் கூடும். உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் வெற்றிகள் குவியும் அப்படிங்கிறத சொல்லலாங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் பல மடமாக உங்களுக்கு உயரும். நல்ல வருமானமும் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க. நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அது இந்த மாதம் முழுவதும் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். தம்பதியினர் இடையே நெருக்கம் அதிகரித்து காணப்படுங்க. இந்த மாதம் சண்டை சச்சரவுகளை நீங்கி நன்மை பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நாட்கள் கூட உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்தது கசகசப்பான சில தீமைகள் நடந்திருக்கலாம் இது வரைக்கும், அது கடந்து நன்மையே நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையுதுங்க. அடுத்தது பண விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் கெட்ட பெயர்கள் இருந்து வந்த வண்ணம் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அது தொடர வாய்ப்பில்லை. அரசு போட்டித் தேர்வு நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் சிறப்பான ரிசல்ட் உங்களுக்கு காத்துட்ருக்குது. நீங்கள் அதை போய் பாருங்கள். அடுத்து வேறு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுதியவர்களுக்கு கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த மாதம் உங்களை தேடி வருங்க. எவ்வளவு வருமானம் வந்தாலும் நமக்கு பத்த மாட்டேங்குது, எவ்வளவு தான் சம்பாதிப்பது அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீண் செலவு நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதம் கொஞ்சம் வீண் செலவு இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் சிக்கனத்தை சேமித்து வைத்துக்கோங்க. வீண் செலவு அதிகரிக்கும் மாதமாகவும் உங்களுக்கு இந்த மாதம் திகழப்போகுதுங்க. அடுத்தது நகை பொருட்கள் எல்லாம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வாங்கலாங்க. அது உங்களுக்கு சுப விரயத்தை தேடி தரக்கூடிய நாட்களாகவும் அமையும். செலவுகளான சொத்து நகை வாங்கவும் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்குதுங்க. அடுத்தது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்குமா, பெண் பார்க்க போகலாமா, அல்லது குழந்தை வரம் வேண்டி கோயிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்தால் குழந்தை வரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நன்மை நடக்கும். குடும்பத்தில் சுகம் நடக்கவும் பயன்படுத்தினால் சிறப்பான வெற்றியை தேடித்தரும். சனியின் சஞ்சார பலன்கள் தனுசு ராசிக்கு 2, 3 அதிபதியான சனி பகவான் இப்போ 3ஆம் இடமான சயாசஸ்தானத்தில் ஆட்சி செய்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். சுப நிகழ்ச்சிகளில் மேற்கொண்டால் உங்களுக்கு உண்டான நன்மைகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லாங்க. அடுத்தது 3ஆம் பார்வையில் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் குரு பார்வை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் முன்னேறி செல்லும் அடுத்த அடியானது வெற்றிக்குடியான அடியாக காணப்படுங்க. அதனால் வெற்றி உங்களை நிச்சயம் தேடி வரும் மாதமாகும் இந்த மாதம் சிறப்பாக அமையுது. அடுத்து பலவிதமான மாற்றங்கள், உங்களுடைய விருப்ப கனவுகளும் நிறைவேறும். பல நாள் நான் இந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறேன், இது எனக்கு பிடிக்கவே இல்லை, வேறு தொழிலுக்கு நான் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன்,
அப்படின்னு நினச்சி நீங்கள் மாற்றுனீங்கனாலும் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு நினைக்கலாம். அடுத்தது குழந்தைகள் கல்வியை பொறுத்தவரை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தடைபட்டு இருந்த கல்வி செல்வம் ஆனது மீண்டும் புத்துயிர் பெறுங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். திடீர் கல்வியில் இவ்வளோ மந்தமாக மகள் செயல்படுகிறார்கள், என்னடா மனப்பாடம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுறாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். இனிமேல் அவங்களுடைய குரு பார்வை தொட்டிருப்பதால் அவர்களுக்கு சிறந்த முறையில் ஞாபக சக்தியானது கிடைக்கும். நீங்கள் வெள்ளிதோறும் சிவன் கோயிலுக்கு சென்று நெய்விளக்கு ஏற்றி இதற்காக வழிபாட்டை செய்து பாருங்கள். கண்டிப்பாக அதற்குண்டான பலன் உங்களுக்கு கைமேல் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தடைப்பட்ட சொத்துக்கள் எப்போ வரும், இந்த மாதம் அதுக்கான முடிவுகள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதற்கான முடிவுகள் நீங்கள் எடுக்கலாங்க. தடைப்பட்ட சொத்துக்கள் மீதான வாடகை மற்றும் நீங்கள் குத்தகை பணம் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் உங்கள் கையில் வந்து சேருங்க. அடுத்தது சகோதர வழியில் நிலவிய கருத்து வேறுபாடு இருக்குது, எங்களுக்கு சண்டை சச்சரவாக இருக்குது சகோதரர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுவும் நீங்கள் மாற்றம் நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் திகழப்போகுதுங்க. அது மட்டும் அல்லாது தசாபுத்திக்கு ஏற்ப இடமாற்றமும் உங்களுக்கு இருக்கும். வீடு வாங்கவும் வீடு விற்கவும் அல்லது புதிய வீட்டிற்கு செல்லவும் உங்களது தசாபுத்தியானது மாற்றம் இருக்கிறதுனால நீங்கள் இதுவும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையே நடக்கும். என்னடா வீடு வேறு வீட்டுக்கு போக சொல்கிறாங்க, போகலாமா வேணாமாலாம் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக போங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். அடுத்து கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நவகிரகங்களின் நிழல் கிரகமான ராகு பகவான் சுகஸ்தானத்தில், கேது பகவான் தொழில்ஸ்தானத்துலேயும் சஞ்சாரம் செய்கிறாங்க. அதனால் முறையான திட்டமிடுதல் நிரந்தர வெற்றியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழிலில் முயற்சிகள் தேடி வரும், அதை வாய்ப்பு வரும்போதே பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு உண்டானதை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க. அது மட்டுமல்லாமல் தொழில் நிமித்தமான வெளிநாட்டுக்கு பயணம் செல்வதற்கும் உங்களுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. நற்பலன்கள் இந்த மாதம் கூடி வரும் நிலைமையும் இருக்குது. சென்று வாருங்கள், உங்களது செல்வம் உயரும் அல்லது நீங்கள் இருந்த பதவியிலிருந்து முன்னேறி செல்லவும் இது ஒரு சிறப்பு முனையாக அமையும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, திருமணம் எப்படி இருந்த நாள் நடக்குமா நடக்காதா, திருமணம் வர வேண்டி இவ்வளோ நாட்கள் நாம் காத்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க. சுய ஜாதக தோஷத்தாலும் கோச்சார கிரகங்களாலும் தடைப்பட்ட திருமணம் குருவால் கண்டிப்பாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு உங்களுக்கு நடக்கும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்துங்கள். பெண் பார்க்க செல்ல வேண்டும் அப்படின்றால் இந்த மாதத்திலிருந்தே நீங்கள் ஆரம்பித்து விடுங்கள், அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்தது பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதும் இயற்கையிலே அழகான உங்கள் ராசி அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி பெண்கள் மிகவும் அழகானவர்கள் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். குருவே பார்ப்பதால் மேலும் அழகு பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் தேசம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். தனவரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முழு தைரியத்தோடு வெற்றியை எட்டி பிடிக்கிற நாட்களும் உங்கள் கையில் இருக்கிறது இந்த மாதம். புதிய அணிகலன்கள் அழகு ஆடம்பர பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்வீர்கள். கணவனுக்கோ மனைவிக்கோ திடீர் அதிர்ஷ்டமாக தாத்தா வீட்டு பாட்டி வீட்டுக்கோ செல்ல அவர்களின் சொத்து உங்களுக்கு கைகூடி வரும் இதுவும் உங்களுக்கு இருக்குதுங்க. அதனால் இந்த மாதம் உங்கள் கையில் லாட்டரி தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்னென்ன பரிகாரங்கள் நீங்கள் செய்தால் உங்கள் ராசிக்கு வெற்றியை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை பாக்குடன் நாட்டு சர்க்கரை வைத்து வியாழக்கிழமை உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தி மகான்கள் சித்திரங்கள் ரிஷிகள் ஜீவசமாதி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா மாதந்தோறும் நீங்கள் வேண்டியது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நல் பண்புகளே உங்களுக்கு கிடைக்கும். பலன்கள் கைமேல் வந்து சேரும். அது கவலை ஊழ்வினை சாபம் உங்களுக்கு தீர்ந்து காணப்படுங்க. அதனால் நீங்கள் வாரந்தோறும் வெற்றிலை பாக்கு எடுத்துக்கோங்க. அது கூட நாட்டு சர்க்கரை வைத்து வியாழக்கிழமையில் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் விளக்கேற்றி விட்டு நீங்கள் கும்பிட்டு வந்து வரீங்களால் உங்களோட தீய பண்புகள் போய் உங்களுடைய சாபங்கள் நீங்கி புத்துயிர் பெறுவீர்கள் அப்படின்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேங்க. தனுசு ராசினர் வழிபட வேண்டிய முக்கியமான கடவுள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வளர்பிறை பஞ்சமி திதியில் சிவசக்தி வழிபாடு செஞ்சு பாருங்கள். பூர்ண புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு கிடைக்குங்க. சுய
சுப காரியங்களும் உங்களுக்கு வரும். நல்ல நல்ல சுப காரியங்கள், கல்யாணம், குழந்தை வர வேண்டி பஞ்சமி வழிபாடு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சிவசக்தி திதியில் நீங்கள் பண்ணணும் இந்த வழிபாட்டை. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையே நடக்கும். இது போன்ற ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.